பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு என்னென்னா பேங்க்காரங்க வந்து கூப்பிட்டு லோனை கொடுத்துருவாங்க. மேடம் ஐசிஐஎஸ் பேங்க்லேருந்து வந்திருக்கோம். சார் இல்லைங்களா? அவங்களுக்கு கார் பார்க்கிங் கூட இடம் இருக்காது, ஆனால் கார் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் ரோட்லேயே வண்டி விட்டுருக்காங்க. ரோட்டில் விட்டால் தானே ஸ்கூல் விடும்போது போகும்போது சின்ன பசங்களாம் வந்து கீறிட்டு போவாங்க. அப்புறமேலு யாராச்சும் வந்து லவ்வர்ஸ்லாம் வந்து சாஞ்சு பேசும்போது வண்டியை பிடிச்சி கீறுவாங்க. எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணுவாங்க, ஐஸ் பாய் விளாடுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வண்டியை ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் சுரண்டி வச்சுருந்தாங்க. அண்ட் கஸ்டமரோட வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் பம்பரில் ஒரு கீரல் விழுந்துருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபெண்டரில் வந்து ஒரு சின்ன டென்ட் இருந்துச்சு. ஸோ இதையும் பண்ணிவிட்டு எனக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுங்கன்ற போது தான் இது கேட்கும்போது சொன்னார், இது ஒரு 3 வருஷம் வண்டி தான் அப்படின்னாரு. 3 வருஷம் வண்டிக்கு எதுங்க போயிட்டு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரீசேல் வேலையெல்லாம் அடி வாங்கும், கொஞ்சம் ஒரு 10 வருஷம் வண்டி தான் கூட பரவாயில்ல, நம்ம ஏதாச்சும் யோசிச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு கூட இருக்கும், என்னடா எப்பயுமே வந்து சாதாரணமாக பேசுவேன், இன்னைக்கு கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா. மாக்காப்பா சொல்கிற மாதிரி தான் சுற்றி லைட் வச்சுருக்காங்க, கண்ணு கூசுது, கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருந்தேன்னா கண்ணை சிமிட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேமராமேன் சொன்னனால தான் கண்ணாடி போட்டு பேச வேண்டியதாக இருக்குது. கண்ணாடியில் பார்க்கும்போது தெரியும் லைட்டு சுற்றி வச்சுருப்பாங்க, அதனால தான். அப்புறமேல தான் இந்த கஸ்டமர்கிட்ட நான் வந்து சொன்னேன், இதை வந்து இந்த 2 பேனலை மட்டும் பெயிண்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து பாலிஷ் பண்ணாலே சரியாயிருங்கன்னு. கஸ்டமர் பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் தான் பண்ணி காட்டுறேங்க அப்படின்னேன். மும்பை. சரி ஓகேண்ணா, இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம் பொழைக்க தெரியாதவனா இருக்கான், ஒரு பெயிண்டிங் வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அவர்கிட்ட போயிட்டு பாலிஷ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்படி பண்ணியிருக்கேடான்ட்டு. அப்படி கிடையாது. நமக்கு ஒருத்தங்க ஒரு விஷயத்த தெரியாமல் வராங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு சொல்லணும். என்ன மனுஷன்? ஸோ அந்த கஸ்டமருக்கு இதை பாலிஷ் பண்ணாலே புதுசாகிரும்ன்றது அவருக்கு தெரியாது. இந்த ஃபீல்டில் இந்த துறையில் நாங்கள் இந்த வேலை செய்கிறோம், எங்களுக்கு தெரியும். நான் சொன்னது இல்லாமல் அது செஞ்சும் காமிச்சிருக்கேன், அது நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கஸ்டமருக்குமே வந்து ஓகே, ஒரு 60,000 50,000 செலவு பண்ண இடத்துல தம்பி சொல்கிறாரு, நம்மளும் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு வந்து கொடுத்தாரு. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. அதுக்கப்புறமேல அந்த 2 பேனலை வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம். பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த வண்டிக்கு வந்து த்ரூ அவுட் வந்து சில ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வண்டி கொஞ்சம் வந்து மோசமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்ட்ரீட் பார்க்கிங்கில் விடுறாங்களே, நிறைய பேர் வந்து எதாவது பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ நிறைய வண்டி இன்றைக்கி பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஆகட்டும் இல்லை தமிழ்நாடு ஆகட்டும், எங்கே பார்த்தாலும் வண்டி வாங்கிடுறாங்க, கவர் கூட போட மாட்டாங்க, அப்படியே ரோட்டில் தூசி மலையில் அப்படியே தான் நிற்கும், அப்படியே துடைப்பாங்க, ஸ்க்ராச்சஸ் ஆக தான் செய்யும். அவர் இப்போ புதுசாக வந்து போயிருக்கிற வீட்டில் வந்து கவர்டு கார் பார்க்கிங் இருக்குன்னாங்க. பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வீடு வாடகை கொடுக்குறவங்க வந்து இப்போ ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாங்க, கார் வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆமாம் சார் அப்படின்னா, கார் பார்க்கிங் கிடையாது, ரோட்டில் தான் விடணும், பரவாயில்லையான்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு வாய் வலிக்குது. நானும் ப்ளூ சட்டை மாறன் மாதிரி பேசலாம் தான் ட்ரை பண்ணேன். Don't trust anybody. Unforgettable theatrical experience, I say. ரொம்ப நேரம் த்ரூ அவுட் வீடியோ பேச முடியாது, அது அவரோட நேச்சுரல் வாய்ஸு, இது நான் ஒரு மாதிரி ட்ரை பண்ணுற வாய்ஸு, இதுதான் என்னோடய வாய்ஸு. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தது, இது பண்ணினாலே போதும், அதாவது எது பண்ணான்னா பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த 2 பேனலை பேலன்ஸ் பாலிஷ் பண்ணாலே வந்து இதை ரெக்கவர் பண்ண முடியும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வண்டிக்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேனல் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமேலு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய எல்லா பேனல்லையுமே வந்து சாண்டிங் பண்ணிட்டோம். இந்த சாண்டிங் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, நிறைய டீப் ஸ்க்ராச்சஸ் வந்து இருந்துச்சு, அந்த டீப் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு லேயரை வந்து சாண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன் வந்து சொல்லுவாங்க. அதாவது காம்பவுண்டிங், இது வந்து டெக்னிக்கலான வேர்டு, ஆனால் நிறைய பேர் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா ரப்பிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ரப்பிங்குன்றது அது செய்யக்கூடிய அந்த வேலையோட இதுதான், பட் அதை ப்ரொஃபஷ்னலாக சொல்கிறது காம்பவுண்டிங் அப்படின்வாங்க.
ஸோ இந்த ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டிங் அண்ட் செகண்ட் லெவல் வந்து மீடியம் கட் பாலிஷ் வந்து பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீல் அண்ட் கோட்டிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து என்டையராக வந்து 2 நாள் ஆச்சு. பிகாஸ் கம்ப்ளீட் பேனலையுமே வந்து நம்ம சாண்ட் பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணணும். அதுவும் 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன் வந்து பண்ணணும். ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வாஷ் மாதிரி காலையில் கொடுத்தா சாயங்காலம் வண்டி கொடுத்துருவீங்களான்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி தான் நிறைய பேர் டீட்டெயிலிங்கை வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ வாட்டர் வாஷ் மட்டும்தான் நீங்கள் காலையில் கொடுத்தீங்கன்னா இருந்தோ இல்லைனா அன்றைக்கி சாயங்காலமே வாங்க முடியும். ஒரு சில டீட்டெயிலிங் சர்வீசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னு ப்ரிப்பரேஷன், க்யூரிங் டைம் இதெல்லாம் பார்த்து தான் பண்ண முடியும். ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பெட்டர்மெண்ட் நாங்கள் வர வைக்கணும் அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமேல எனக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளி ஓட்டம் தெரிஞ்சிச்சு. ஒளி வந்து விட்டது, நான் தப்பிக்க வழி வந்து விட்டது. அந்த பானட்டில் ஒரு ஃபினிஷிங்கை பார்த்த உடனே ஆஹா ஓகே ஒளி வந்து விட்டது, நமக்கு வந்து இதில் வந்து இது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வண்டி த்ரூ அவுட்டாக வந்து பண்ணியிருந்தோம். ஸோ எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாவே வந்திருந்தது. நான் சொல்கிறத விட நீங்கள் இப்போ ஆஃப்டர் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஸோ ஃபைனலி அவுட் வந்து பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டியை வந்து புதுசு பண்ணணும்னு நினச்சி இந்த வண்டியோட அவுட்புட் வந்து நான் கொண்டு வந்தது தான். ஸோ இந்த சாண்டிங் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த டீட்டெயிலிங் ப்ராசஸ், அந்த காம்பவுண்டிங் அதெல்லாம் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே நல்லாவே கொண்டு வந்தாச்சு. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஏன்னா இது பண்ணுனா இந்த ரிசல்ட் வருன்றது எனக்கு தெரியும். ஆஸ் அ கஸ்டமராக நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதே கஸ்டமர் இன்னொரு இடத்துக்கு போயிருந்து எனக்கு பெயிண்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தா இந்த நல்லா இருந்த வண்டியுமே நிறைய பேர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கு. பட் ஏன்னா இது பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் ஒரு 3 இயர் ஓல்டு வண்டி தான். இது நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கஸ்டமரை வந்து நிறைய பேர் வந்து எஜுகேட் பண்ண மாட்டாங்க. சார் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணவே வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப் சேல், கிராஸ் சேல் பண்ணணுன்றதான் வந்து பார்ப்பாங்க. நமக்கு அப்படி முக்கியம் இல்லை. ஏன்னா பிகாஸ் அவருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயத்த நம்ம வந்து எஜுகேட் பண்ணி அதை வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றது அந்த இடத்துல நான் நினச்சது தான். அவருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்காக திருச்சியிலேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்க இப்போ ரொம்பவே ஹாப்பியாக அந்த வண்டியோட ரிசல்ட்டை பார்த்த உடனே நான் ஃபுல் கார் ரீபெயிண்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் இந்த அளவுக்கு எனக்கு சூப்பரான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனார். ஸோ வீடியோவில் ஒரு டெஸ்டிமோனியல் பேசுங்க அப்படின்னு வந்து சொன்னேன். நிறைய பேர் வந்து எங்கள் கடைக்கு வரவங்க வந்து கேமராவை பார்த்தோன்னே பயந்துருவாங்க. வேண்டாம், கேமராவுக்கு பின்னாடி வேணால் நான் பேசுகிறேன், முன்னாடி பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டாரு. நான் வேணால் போயிட்டு உங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னார். இன்கேஸ் அவர் அனுப்பிச்சிருன்னா அந்த வாய்ஸ் நோட்டையும் இதோட ஆட் பண்ணுறேன். அவர் அனுப்பலைன்னா ஆட் பண்ண முடியாது. ஸோ வண்டி எப்படி இருந்துச்சு, ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் வந்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு டீட்டெயிலிங் ஆர் பிபிஎஃப் ஆர் பெயிண்டிங் ரிலேட்டடான ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட்டில் போடுங்க. அதை நாங்கள் வீடியோவாக வந்து போடுறோம். அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த பிளிங் டீட்டெயிலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.